இதை தொடர்ந்து சார் இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டசபையில் ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் எந்த பரிந்துரை வைத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு சிரிப்பு புன்னகையோட மகிழ்ந்து சொல்கிறாரு சார். இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை மாற்ற போகிறாங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஹாட் டாபிக் போயிட்டு இருக்கும்போது நயினார் அவர் ஒரு சட்டசபையில் ஏதோ ஒரு பேசுகிறாரு. பேசும்போது இவர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அவர் சொன்னாலும் பண்ணி கொடுப்போங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஓகேங்க அது பண்ணலாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சார் இது இப்போ இவர் வந்து மறைமுகமாக ஸ்டாலின் அவர்கள் எப்பா ஒளிக பாவனை நீங்கள் மாற்றினீங்கன்னா நாங்கள் எல்லாம் இதுவாக நிம்மதியாக இருப்போம்ப்பா நம்ம செய்யணும் இல்லை எப்படி சார் இது? இல்லை அது ஒரு டாக்டிஸ் சார். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல அதுக்கான வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கா, அவங்க உள்ளுக்குள்ளே பேசின்னு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வெளியில் காட்டுறதுக்கு தான் அது. இப்போ அவரையும் போடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இவர் சொன்னாரா? இல்லை அது அண்ணாமலைக்கு எதிராக நகர்த்தப்பட்ட காய் அது. புரிய வச்சுக்கலாம் சார். நம்ம இது மாதிரி பிட்டை போட்டு வைப்போம் அப்போ இவனுக்குள்ளே ஏதாவது தொடர்பு சொல்லி நயினார் நாகேந்திரன் போட மாட்டாங்க, வேற யாரையாவது போடுவாங்க. இல்லை அவர் வந்து நயினார் நாகேந்திரன் போடுறத ஒரு கம்ஃபர்ட்டாக தான் பார்ப்பேன். அதுதான் சார் கம்ஃபர்ட் அதுதான் அண்ணன் கிட்ட வந்து ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக இருந்தவங்க, நேருக்கு நேர் பார்த்தவங்க, அதுவும் அதிமுகவில் இருந்தவங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் இவனுக்கு கராமரான போலீஸ்காரர் காட்டுக்கிற ஸ்ட்ரிக்டாக இருக்காது. இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை ஒரு அரசியல்வாதிலாம் இல்லை, ஒரு நேர்மையாளர். அரசியல்வாதினா இப்போ தமிழகத்தில் சர்ச்சையான பல கருத்துக்களை அவர் பேசியிருக்கவே மாட்டார். வெள்ளந்தினா அவருக்கு மனசுக்கு பட்டதே இதானா இதாயா. அரசியல் வேற இது வேறையா. இது வந்து நம்ம வந்து மக்களை வந்து முதல்லேருந்தே ஒழுங்காக வழி நடத்தணும்னு நினைக்கிறவர் அவர். இப்போ பொது அரசியல்வாதிகள்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் மேடையில் எதிராக பேசிப்போம், அப்புறம் ஃபோனில் பேசிப்போம், அப்புறம் அது பல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எம்ஜிஆர் இருந்தபோது கூட ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கம்பெனின்னா அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து அதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். நாங்கள் வந்தால் இவங்கெல்லாம் பிடிச்சி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்லாம் அப்படி போகுது இல்லையா, கடந்து போகுது இல்லையா. அதால் அண்ணாமலைக்கு இந்த கிரிமினல் பாலிடிக்ஸ் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை.